ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம் பருப்பை களைஞ்சி குக்கரில் வச்சு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு அமர்த்தி வச்சுருக்குங்க. வேறு உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே சேர்க்கலை. தண்ணி மட்டும் சேர்த்து துவரம் பருப்பு பச்சரிசியோட வேக வச்சு இறக்கி வச்சுருக்கு. இப்போ இதில் என்னென்ன சேர்க்கலான்னா, ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸு, கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, எனக்கு பிடிச்ச பலாக்கொட்டை 4-5 எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ அதில் சரியா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பவுடர், மல்லித்தூள் அனைத்து தூளும் சேர்த்தாச்சுங்க. அதில் என்னென்ன தூள் சேர்க்கணுமோ எல்லா தூளையும் சேர்த்துட்டு புளியை தண்ணியாக கரைச்சி வச்சுக்கேன் 1 கிளாஸ் கணக்குக்கு, அதையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, சாதா தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா கிளறுன்னு கிளறி, இப்போ 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்புக்கு 8 டம்ளர் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அவங்கள குக்கர் மூடியை போட்டு அந்த பக்கம் ஓரமாக வச்சு சிம்மில் வச்சு ஒரே விசில் அடிக்கிட்டு ஓரமாக வச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு பெரிய வாழைக்காயை தோலை சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு பெசரி அதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு வானலியை அடுப்பு பற்ற வச்சு வானலி வச்சு ஆயில் ஊற்றி அந்த வாழைக்காயை அதில் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே ஸ்ப்ரே பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதையும் தூக்கி ஓரமாக வச்சுருக்கு. அப்புறம் இன்னொரு வானலி எடுத்து வச்சு அதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை அவங்களெல்லாம் போட்டு அப்படியே வறுத்து மிக்சி ஜாரில் 1 பாதிமாக பவுட்ரு பண்ணி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு தேங்காய் சில்லுக்கும் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு தண்ணி ஊற்றாமல் இவங்களையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவங்கெல்லாம் வாழைக்காய்க்கு சரியா. வாழைக்காயை இப்போ நறுக்கி மசாலா போட்டு எடுத்து இது மாதிரி கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வறுத்துருந்த பாருங்கள், அதே ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தை அதே ஆயிலையும் வச்சுட்டு அதில் 2 சோம்பு, கடுகு 2, சோம்பு 2, பட்டை இலை இருக்குல்ல, அந்த இலை பிரிஞ்சி இலை, அந்த பிரிஞ்சி இலை 2 சேர்த்துட்டு அவங்கள அப்படியே பொன்னிறமாக பொரிய விட்டுறலாம். சரியா. அதே ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஆயில் வேண்டியதில்லை. ஏன்னா வாழைக்காய் பொரிச்ச ஆயில் தானே. ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இவங்களை ஆயிலை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். சரியா. நல்லா வதக்கி முடிச்சோன்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அவங்களையும் வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சுட்டு இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருந்தாங்களா மசாலா, அவங்கள போட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, வாழைக்காய்க்கு ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, அது டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக அப்படி கையில் தண்ணியை தொளிச்சிடணும். மசாலாவில் தொளிச்சிட்டு அந்த வாழைக்காயில் கொட்டி அடுப்பை சிம்மிலே வச்சு இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு போட்டுனா அந்த கல்யாணக்கார வீட்டில் வைப்பாங்களா, அது மாதிரி அருமையாக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பாருக்கு அப்படியே அல்டிமேட்டு. அவளை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு விசில் விட்டேன் பாருங்க சாதம், அதை திறந்து பார்க்கலாங்க பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாதத்தை வேக வச்சுருந்தேன். இப்போ காய்கறி போட்டு புளி தண்ணி எல்லாம் ஊற்றி மசாலாலாம் போட்டு ஒரே ஒரு விசில் தான் விட்டுருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. இனிமேல் தாளிக்க போகிறோம். ஆனால் இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் மத்தியானம் சாப்பிட்ற வரைக்குமே இந்த ஈரப்பதத்தோடு இருக்கும், வறண்டு போகாது. ஓகேவா. இப்போ இவங்களுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அந்த வாழைக்காய் வறுத்தம் பாருங்க, அதில் மீதி எண்ணெய் இருந்துச்சுல, அந்த எண்ணெயில் தான் சாம்பாரையும் தாளிக்க போகிறேன். எண்ணெயை வேஸ்ட் பண்ணவே கூடாது. சரியா. அதே எண்ணெயை வச்சுட்டு அதிலே கடுகுளுந்த பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா படன்னு நல்லா பொரியிற அளவுக்கு பொரிய விட்டுறணும். ஏன்னா சாம்பாரில் தாளித்து கொட்டி வாசனையாக இருக்கும்ல, அதுக்காக ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்கலாம். சாம்பார் சாதம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு 4-5 வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருகப்பிலை அவங்களெல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இதில் இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் சுவை கூடுதலாக வரதுக்கும் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா. இவங்க நல்லா வதக்கிக்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுப்பாங்க. பெருங்காயத்தூள், சாம்பார் சாதத்துக்கு மெயின் பெருங்காயத்தூள். அப்புறம் 1 ஸ்பூன் நெய். இதை மட்டும் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாம்பார் நார்மலாக நம்ம தாளிக்கிறோம்ல, சாம்பார் வெறும் சாம்பார் காய் போட்டு அதுக்கே இது மாதிரி தாளித்தாலும் சூப்பராக இருக்கும். நெய் ஊற்றி தாளிச்சதை தூக்கி அதில் ஊற்றி அப்படி ஒரு கிளறுனா நிற்க முடியலங்க. வாசனை உங்களுக்கு அடிக்குதா? வாசனை அம்மா வாசனை. ஆனால் சாப்பிடும்போது வாழைக்காய் வச்சுதா ஐயோ அப்படி இருந்துச்சுங்க சாதம். பசங்க சொல்லுதுங்க, அம்மா உங்களுக்கு நல்லா சமைக்க வர தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன்டா நானும் சொல்லி அது தலையில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு ஸ்பூனு நெய்யே மறுபடியும் ஒரு வாசனைக்காக ஊற்றி அப்படி கிளறி வச்சா அட்டடா. இந்த மாதிரி வச்சுட்டா இருக்க கொடுக்காமல் இருக்கும் சாதம். தளத்தெல்லாம் இருக்க பாருங்க. இதே மாதிரி வச்சு சாப்பிட்ற வரைக்கும். ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன சமைச்சிருக்கோன்னா, சாம்பார் சாதம், அப்பளம், வாழைக்காயோட இந்த லஞ்ச் ஓவர்.